வணக்கங்க. வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்க? தமிழரசனுங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் கிணத்துக்கடு பக்கம் குமாரபாளையத்துலேருந்து வந்திருக்கீங்க, கோயம்புத்தூர். குமாரபாளையத்துலேருந்து. ஆமாங்க. மாடு எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 2 மாடு வாங்கியிருக்கீங்க. 2 மாடு வாங்கியிருக்கீங்க. இது நீ வாங்கின மாடுங்களா? ஆமாங்க, முதல் மாடு வாங்கின மாடுங்க. என்ன ரக மாடு வாங்கியிருக்கீங்க? நான் ஹெச்எப் மாடு வாங்கியிருக்கேன். ஹெச்எஃப் மாடு வாங்கியிருக்கீங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு ஹெச்எஃப் மாடு செட் ஆகும். செட் ஆகுங்கண்ணா. நம்ம ஏரியாவிலலாம் அடால்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால சரி வாங்கி பார்த்தலாம் அப்படின்ட்டு. இது சென மாடுங்களா? ஆமாங்க, சென மாடுங்கண்ணா. எப்போ கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காங்க? இன்னும் ஒரு 2 வாரம் ஆகுங்க. 2 வாரம் ஆகும். எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு 20-25 லிட்டர் கொடுக்குன்ட்டு. ஒரு நாளைக்கு 25 லிட்டர் வரைக்கும் கறக்கும். சரிங்க. எத்தனாவது ஈத்து? இது 2வது நீத்துங்க. 2வது ஈத்து. முன்னாடி நீங்கள் மாடு வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேங்க. மாடு வச்சுருக்கேன். எத்தனை மாடு இருக்குங்க? ஒரு 10 மாடு இருக்குங்க. 10 மாடு இருக்கு. இது ஒரு 2 மாடு எடுத்திருக்கீங்க. 12 மாடு. ஆமாங்க. ஸோ எல்லாம் பால் உற்பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற சொசைட்டிக்கு தானே ஊற்றிட்டு இருக்கேன். சொசைட்டிக்கு தான். நீங்கள் ஃபுல் டைமே இந்த இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிருக்கேன். ப்ராஜெக்ட் எடுத்து பண்ற மாதிரி இல்லை சம்பளத்துக்கு? இல்லை, நான் சைட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சைட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. இது வந்துட்டு சைடு பிஸ்னஸ் தான். அது வீட்டில் மற்றவங்க பார்த்துருக்காங்க இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கணுமா? இல்லை, அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. ஃபேமிலியோட பார்த்துக்கோ. ஃபேமிலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு. ஆமாங்க. நீங்கள் வேலை பார்த்துட்டு இதை சப்போர்ட். ஆமாம், இது அப்படியே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி. சரிங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். மாடு தொழில் 10-15 வருஷமாவே இருந்துட்டே பரம்பரை இருந்துட்டே தான் இருக்கு. விவசாய குடும்பம் தான். ஆமாம். நீங்கள் தான் அந்த ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் லைன் போயிருக்கீங்க. ஆமாம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு வருமானம் அது. இது வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் உதவி பண்ணுறீங்க. ஆமாம். குடும்பத்துக்கு இதுதான். ஆமாங்க. சரிங்க. இது நீங்கள் வாங்கின 2வது மாடுங்க? 2வது மாடுங்க. நான் இது எனக்கு சென மாடுங்களா? சென மாடுங்கண்ணா. இது எத்தனாவது ஏற்றுங்க? இது தலைச்சனுங்க. தலைச்சனது. ஓகே. எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கீங்க? இது வந்து 79 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. 79 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. சரிங்க. இது முன்னாடி நீங்கள் வச்சிருந்ததுல 12வது மாடு. ஆமாங்க. சரிங்க. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க? இதே ஒரு 20 லிட்டர் கொடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக எடுத்துன்னு போயிருக்கீங்க. யார் வாங்கி தந்தாங்க? யார் வாங்கி தந்தாங்க? ஈரோடு மணிகண்டன் வாங்கி கொடுத்தாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏதாவது வந்தோம்னா நம்ம 2 மணிக்கு வந்துட்டுங்க, 2 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒரு இடத்துல நிற்காம சுற்றி எது நம்மளுக்கு தேவையோ ரேட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் அவர் நல்லா அலைஞ்சு சுற்றியும் வாங்கி கொடுத்தா. அப்படி நம்மளுக்கு ஓகேனா மட்டும்தான் அந்த மாட்டை பேசுகிற. அப்படி அவரும் பார்க்குறாரு, நம்மளும் பார்க்குற மாதிரி இருக்குது. அவரோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு, நம்மளுக்கு ஓகே அப்படின்னா அது பேசணும்னா என்ன பட்ஜெட்லேயும் நம்ம பண்ணி முடிச்சு கொடுத்துட்றாரு. சரிங்க. இப்போ மற்றவங்க நம்பி வாங்கலாம். மணியனை நம்பி எல்லாரும் வந்து வாங்கலாங்க. மற்ற ஏவரிகள் மாதிரி இவர் இது பண்ணுறது இல்லை, டக்குன்னு பிடிச்சிட்டு போய் கட்டுங்க அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு ஓகே, மாடு நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் கரெக்டாக பார்த்து வாங்கி கொடுக்குறாரு. வேறு யாருக்காவது கேட்டிங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேங்க. சரிங்க. நன்றிங்க. தேங்க்ஸ். குடும்பத்தோடு வந்திருக்கீங்க வாங்குறதுக்கு? ஆமாங்க. குடும்பத்துக்கு மகாலட்சுமி கூட்டின்னு போனோம்னா குடும்பத்தோடு அங்கே இருக்கிற மகாலட்சுமி எல்லாரையும் கூட்டின்னு வந்துருக்கீங்க. நன்றிங்க. தேங்க்யூ.